ஞானம் அடையறதுக்கு தியானம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு புத்தகத்தின் இறுதியில தியானமும் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்களே ஐயான்னு நம்ம நேயர் ஒருவர் சந்தேகத்தோடு கேக்குற கேள்விக்கு நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, யூடியூப்ல உங்க வீடியோ ஒரு வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். சரி. எனக்கு மன பிரச்சனை நிறைய இருந்துச்சு. தியானம் தியானம் பண்ணிட்டே இருப்பேன். இங்க பார்த்தா உட்காந்துருவேன் போய். அதுக்கப்புறம் மனசுல எந்த வேலையும் இல்லை சொன்னதுக்கு அப்புறம் வெளியில வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரி. இப்ப நீங்க ஒரு தியானம் புதுசா அந்த திருநெல்வேலியில அந்த உங்க வாழ்நாளுக்கே வந்து ஒரு தடவை கலந்துக்கிட்டு தான் போகுதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த தியானம் அவ்வளோதான் எனக்கு வர முடியாது. நான் ஹோட்டல் லெவலில் பார்க்குறேன். சரி. நான் அது கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்கிறீங்களா எப்படி பண்ணுறதுன்னு? சுருக்கமாக மட்டும் ஃபோனில் சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. 2 நாள் நடக்கிறது ஃபோன்ல சொல்ல முடியுமா? இல்லை, இதாச்சும் ஒன்று சொன்னால் கூட போதுங்கய்யா. சரி, நான் உங்களுக்கு ஒரு தியானத்தை அனுப்பி வைக்கிறேன். ஃபோனில் சுருக்கமாக சொல்ல முடியாதாங்கய்யா? சொல்ல முடியாதுயா. இப்போ நீங்கள் அந்த தியானம் வந்து நம்ம தேவையே இல்லை, அவசியமே இல்லை, இதுவே ஞானமே போதுமாங்கய்யா? ஞானம் இருந்தால் ஞானமே போதும். இப்போ அது அவசியம் செஞ்சானுமா? அப்படிலாம் கிடையாது, கட்டாயம் கிடையாதுல்ல? கிடையாது. அதான் சந்தேகம் வந்துச்சு. அதான் இது தெரிஞ்சுக்கிட்டோமே, அதையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் சரியா இருக்குன்னு நினச்சேன் நான். இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி ஞானம் மட்டுமே போதும். அது மட்டுமே போதும். இது என்ன தினமும் தேவையில்லை? தியானம் தேவையில்ல. ஐயா, சும்மா வீட்டில் சும்மா இருக்கும்போது தான் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டே இருக்கு, மனசில் ஏதாச்சும் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி இப்போ படுத்து தூங்கும்போது மட்டும் ஏதாச்சும் யோசனை வந்துட்டே இருக்கு. நான் ஆனால் வந்து தூக்கம் வந்து ரொம்ப லேட்டாக வருது, எனக்கு முடிச்சுட்டா வர மாட்டேங்குது. யூடியூப்ல ஒரு பிராணாயாமம் கற்றுக் கொடுப்போம் யூடியூப்ல. அது வீடியோஸ் எல்லாம் அதுல இருக்கும். அந்த வீடியோஸை போட்டு பாருங்க. வீடியோஸ் போட்டு அதை பயன்படுத்துங்க. தியானம் அந்த தூக்கம் நல்லா வரும். அது சாப்பிட்ட பிறகு படுத்திருக்கோம். அது சாப்பிட்ட பிறகு செய்யலாமா? அது சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாது. நீங்க வெறும் வயிற்றுல செய்யணும். இப்ப நம்ம தூங்கும் போது தானே எந்திரிச்சு நம்ம தூக்கம் வெறும் வயிற்றுல செய்யுங்க. நீங்க தூங்குற நேரங்கள்ல தூக்கம் நல்லா வரும். நீங்க அதுக்காக தூக்கம் வராத நேரத்துல எல்லாம் இது போய் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க அதாவது நீங்க இது பண்ண வேண்டிய நேரத்துல இது பண்ணுங்க. தூங்க வேண்டிய நேரத்துல நல்லா தூக்கம் வரும். ஒரு இன்னொரு சந்தேகம்யா, கேட்கலாமா? நம்ம சந்தோஷத்துல வேலை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் வரும். ஒரு டிவி பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம், அதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்டது தானே? ஆமா. ஆனா மனசுல எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காண்டி அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் என்ன செய்யறது? ஸ்ட்ரெஸ்ஸுக்காக பார்க்க வேண்டியிருக்கா? ஆமா, வேலை ஃபுல்லா வேலை பார்க்குறோம். கொஞ்ச நேரம் பாட்டு கேட்குறோம், படம் பார்க்குறோம். அது இல்லைன்னா ஒரு மாதிரியா டென்ஷனா இருக்கு. நீங்க பார்க்காம இருந்தாலும் நல்லதுதான், பார்த்தாலும் கூட தப்பு இல்லை. ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பார்க்கணும்னா பாருங்க. இப்போ தியானம் கூட ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தான். அதே மாதிரி நீங்க ஒரு டிவி கூட பார்த்துக்கலாம். இப்ப அதெல்லாம் பார்க்காம இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா மறுபடியும் பார்க்கணும்னு தோணுது. அப்படி பார்க்க கூடாது. பார்க்க கூடாது. நீங்க பார்க்கறதுனால ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சுன்னா அதுக்காக பார்த்துக்கிடுங்க. பார்க்காம இருக்க முடியலன்னுட்டு அப்படி கிடந்து உங்களை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் போக்குறதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், நீங்க ரொம்ப வேலை களைப்பா இருக்கிறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அதை டிவி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் லீவ் கிடைக்குது. அன்னைக்கு வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஒரு நாள் ஃபுல்லா டிவி பார்க்க முடியாது இருக்கு. அதுக்கு செத்தனை அமுத்தி போட்டாலும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன செய்யுங்க? அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதையும் ஒரு அளவோட வச்சுக்கிடுங்க. ஒரு அளவோட வச்சுக்கிடுங்க. சரிங்க. சரி, தேங்க்ஸ். ஓகே. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.